மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் 4 புட்பேக் ஆன்சர் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். கூறுவினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை? விடை பக்கம் எண் 22. 22வது பக்கத்துல 2வது பேராகிராஃப்ல 5வது லைன் அமைப்புன்னு ஆரம்பிச்சா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க கொண்டுள்ளது. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் குறிவினாக்குரிய விடை. செகண்ட் கொஸ்டின், உடனடி சந்தை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 24. மேல இருந்து 2வது பேராகிராஃப் உடனடி சந்தைன்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த 3 லைனையும் குறிச்சுப்பாங்க. இது குருவினா 2க்குரிய விடை. குருவினா 3, கடன் சந்தை என்றால் என்ன? விடை பக்கம் எண் 23. அதுல நிதி சந்தைகளின் வகைகள் ஹெட்டிங் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இது கடன் சந்தைன்னு இருக்கா, இதுல இங்க இருந்து ஆரம்பிச்சு ஆகும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 3வது குருவினாக்குரிய விடை. குருவினா 4, 2ஆம் நிலை சந்தையின் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? விடை பக்கம் எண் 25. உங்களுக்கு 25வது பக்கத்துல அந்த ஒப்பீட்டு அட்டவணை ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதுல விலைன்னு இருக்கா, விலைன்னு போட்டு தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து மாறும் அப்படின்னு எழுதிச்சோங்க. இது 4வது குருவினாக்குரிய விடை. அடுத்ததா ரோமன் லெட்டர் 3 சிறு வினாக்கள். நிதி சந்தையின் பொருள் தருக. விடை பக்கம் எண் 23. அதில் உங்களுக்கு மேலே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு கீழே நிதி சந்தையின் பொருள் மற்றும் வரை விளக்கம் இருக்கா, இதில் இந்த முதல் 2 பேராகிராஃபையும் குறிச்சுப்பாங்க. இது சிறுவினா 1க்குரிய விடை. சிறுவினா 2, 2ஆம் நிலை சந்தை சிறு குறிப்பு வரைக. விடை பக்கம் எண் 24. அதில் 2ஆம் நிலை சந்தையின் ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 2க்குரிய விடை. சிறுவினா 3, இந்தியாவின் நிதி சந்தையின் வரை எல்லையை விளக்குக. விடை பக்கம் எண் 23. அதுல இந்திய நிதி சந்தையின் எல்லை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த பேராகிராஃப் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 3க்குரிய விடை. பெருவினா ஃபர்ஸ்டுக்குரியது. முதல் நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக. பக்கம் எண் 25. இதுல டோட்டலா நமக்கு ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதுல ஏதாவது 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அது முதலாவது பெருவினாக்குரிய விடை. பெருவினா 2, பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்க. விடை பக்கம் எண் 23 மற்றும் 24. ஃபர்ஸ்ட் 23வது பக்கத்துல நிதி சந்தையின் வகைகள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல ஸ்டார்டிங் இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியேவும் 24வது பக்கத்துல இது வரைக்கும் பெருவினா 2க்குரிய விடை. இதுல ஏதாவது 5 பாயிண்ட், அதாவது 5 ஹெட்டிங் எழுதுனா போதுமானது. நிதி சந்தையின் பங்கினை விவரிக்கவும். விடை பக்கம் எண் 24. அதுல நிதி சந்தையின் பங்கு அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அந்த பங்குல ஸ்டார்டிங்ல இங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் அப்படின்னா அதே பக்கத்துல தொழில்துறை மேம்பாடுன்னு ஹெட்டிங் இருக்கா, இந்த இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 3வது பெருவினாக்குரிய விடை. Thank you for watching, students.